தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 57,732 கனஅடியிலிருந்து 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து தற்போது அதிகரித்திருக்கிறது, தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மோகன். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 57,732 கன அடியில் இருந்து 58 கன அடியாக தற்போது அதிகரித்துள்ளது. தற்போது மேட்டூர் அணையினுடைய 92 ஆண்டு வரலாற்றில் 44வது ஆண்டாக நேற்று மாலை முழு கொள்ளளவான 120 அடியை மேட்டூர் எட்டியது. இதனை அடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு 32,000 கன அடி உபரி நீரானது வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக 11 மாவட்டங்களில் காவேரி வெள்ள அபாய எச்சரிக்கை, காவேரி கரையோரம் இருக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த கர்நாடகா மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் இந்த கனமழை காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைதன் காரணமாக அங்குள்ள கபனி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி காவேரியில் திறக்கப்பட்டது. இதனையடுத்து காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து மேட்டூர் அணையினுடைய 92 கால வரலாற்றில் 44வது ஆண்டாக ஜூன் மாதத்தில் அதாவது குறிப்பிட்டு இந்த ஜூன் மாதத்தில் 66 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக, அதாவது நேற்று மாலை 120 அடி நிரம்பியது. இதனையடுத்து அணையின் வலது கரையில் நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜை செய்து உபரி நீரானது திறக்கப்பட்டது. இந்த 16 டன் மதகு உபரி போக்கி மூலமாக தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக மேட்டூர் அணையை சுற்றி உள்ள தங்கமாபுரி பட்டணம், அண்ணா நகர், பெரியார் நகர், வஉசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 11 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 58,000 கன அடியாக தற்போது நீடித்துள்ள சூழ்நிலையில் அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் அனைத்துமே தற்போது அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. டெல்டா பாசனத்துக்கு 26,000 கன அடி தண்ணீரும் மீதமுள்ள தண்ணீர் 16 டன் உபரி போக்கி மூலமாக தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்போது அணையினுடைய நீர்மட்டம் 120 அடியை நீடித்து வருகிறது. தொடர்ந்து தற்போது கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறப்பு தற்போது குறைந்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் குறைய வாய்ப்புள்ளது. அதே போல தென்மேற்கு பருவமழை என்பது தற்போது இதுதான் முதல் மழை. இன்னும் 2 கட்டங்களாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அப்படி பெய்யும் பட்சத்தில் மேலும் இந்த காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேட்டூர் அணை ஜூன் மாதத்தில் தற்போது தன்னுடைய முழு கொள்ளளவில் தற்போது எட்டியுள்ளது. இது அதாவது மேட்டூர் அணையுடைய 92 கால வரலாற்றில் இது 44வது முறையாக இருந்தாலும் 66 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை இந்த மாதத்தில் இரண்டாவது முறையாக தற்போது ஜூன் மாதத்தில் நிரம்பியது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் தற்போது மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து என்பது இன்று காலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகரித்திருந்தது. இருந்த போதிலும் தற்போது மேலும் நாளை முதல் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது மேலும் மழை தீவிரமானால் மேலும் நீர்வரத்து என்பது மேலும் அதிகமாகும். அதே போல மேட்டூர் அணையில் இருந்து பிரதான நீரேற்று நிலையமாக இருக்கக்கூடிய திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் இருந்தும் சரபங்க வடிநிலத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் 100 வறண்ட ஏரிகளுக்கு 356 கன அடி தண்ணீர் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியா.